ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் நாம் பார்க்கும்போது 2வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்து, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதில் 14வது வசனம், உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்றார். முதல்ல இயேசுடைய பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்படுது சொன்னால், யாருக்கு அறிவிக்கப்படுதுங்க? மேய்ப்பர்களுக்கு. மேய்ப்பர்கள் அந்த இரவு நேரத்தில் பாருங்க, அந்த ஆடுகளை அவங்க பாதுகாத்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது காபிரியல் தூதன் பாருங்க அவர்களுக்கு பிரத்யேகமாக தரிசனமாகி சொல்றாரு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். பாருங்க ஸ்தோத்திரம். அந்த செய்தியை அறிந்த இந்த மேய்ப்பர்கள் ஆமென் போய் இயேசுவை பார்த்து அவர்கள் பணிந்து கொண்டு ஆமென் இயேசுடைய பிறப்பை ஆமென் எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் அறிவித்தார்கள் சொல்றாங்க. மேய்ப்பர்களுக்கு தான் முதல்ல இயேசுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் போய் தான் பாருங்க எல்லாத்துக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த கர்த்தராகிய கிறிஸ்து நம் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஆமென் அவர்களெல்லாம் இயேசுடைய பிறப்பை அவர்கள் அறிவித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த காலையில் கூட ஆண்டுடைய பிறப்பினாலே நினைவு கூர்ந்து ஆமென் சொல்ல நன்றி செலுத்தி கருத்தை துதித்து அவருடைய நாமத்தை நாம் வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை வைத்து ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து நீங்க கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஹாப்பி கிறிஸ்துமஸ். சேர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ந்து ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த காலங்களில் நாம் உயர்த்துவோம். மாறினாய மானேஸ்வரே, மாறாதவரை அன்பின் நாடுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மாண்டு. கிறிஸ்துமஸ் சொன்னாலே தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பை அவர் அடங்க பண்ணினார் என்று சொல்லியிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இந்த பாடலை கூட சேர்ந்து பாடி தேவன் நம் மேல் வைத்த அன்பை நினைத்து நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். ஆமென். சொல்லுவோம். மானிசரே, மாறாதவர்
சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரம் அதில் நான் 9வது வசனத்தை பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வசனம் பார்க்கணும் பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் அதில் 9வது வசனம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதுனால பாருங்க, அவர் நம்மேல வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஹalleluya. ஆமென். சோதர கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு அது அளவிடவே முடியாது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. அது ஆழமான ஒரு அன்பு. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அது உயர்ந்த மனிதனின் உயரமான அன்பு, அளந்து பார்க்கவே முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆமென். அவருடைய அன்பை நினைத்துதான் இந்த காலவெளியில் என்ன செய்ய போறங்க? கர்த்தரை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். எல்லாத்தையும் தெரிந்த வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கொண்டார். ஆமென். ஹalleluya. இந்த அன்பின் தேவனை இந்த காலங்களில் உயர்த்தி இந்த பாடலை கூட சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஆமென். ஆழமான ஆடியும் ஆழமான உயர்ந்த மனையிலும் உயரமான ஒப்பில்லாத புறமே தள்ளாத பூரண இந்த காலங்களில் சேர்ந்து பாடி உற்சாகமாக அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆழமான
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் என்னதுங்க? அதிசயமான நாமம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தேவனுக்கு அதிசயமானவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். பாருங்க, அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். எல்லாரும் எழுந்து ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை இந்த நம்முடைய பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து கர்த்தரை நாம் ஆராதித்து பாருங்க. இயேசு பிறந்தாரே, எந்த உள்ளத்திலே இயேசு மகிழ்ந்து பாடிடுவோம் என்று இந்த காலத்தில் கர்த்தரை நாம் பாடி என்ன செய்ய போறோம்? கர்த்தரை உயர்த்த போறோம். கிறிஸ்துமஸ் சொன்னா அவன் இயேசு இந்த பூமியில பிறந்தால் மாத்திரமல்ல, இயேசு ஒவ்வொருடைய இருதயத்தில் பிறப்பதுதான் என்னங்க ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸா இருக்குது. ஆமென். கிறிஸ்து ஒவ்வொருக்குள்ளேயும் உருவாக வேண்டும், பிறக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. இந்த காலையில எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த காலையில மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு பிறந்தாரே, எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிய ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிய நித்திய பிறந்தாரே சொல்லி எல்லாரும் சந்தோஷமான மகிழ்ச்சியோடு நாம் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை இந்த காலையில உயர்த்துவோம். ஆமென். Yes.
நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலை இந்த பிதா குமார பரிசுத்தாவின் திரியேக நாமத்தை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர் மகிமை செலுத்துவோம். நீங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்பதாக நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் இந்த கிறிஸ்துமஸ் நாளை நினைவு கூறி அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை அவர் செய்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆவது வசனம். ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். ஆமென். தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கிறிஸ்துமஸை விவரிக்கும் ஒரு 5 வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பு. ஆங்கிலத்தில் லவ் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கில வேதாளத்தில் பார்க்கும்போது God so loved the world என்று சொல்லப்படுது. அப்போ இந்த பூமியில் பார்க்கும்போது பாருங்க, அதாவது தேவனுடைய அன்பிற்கும் மனிதனுடைய அன்பிற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. ஆமென். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு, முடிவில்லாத அன்பு, ஆமென், கட்டுப்படுத்த முடியாத அன்பு, ஆமென், அது மாறாத ஒரு அன்பு இருக்கு. ஆனால் மனிதனுடைய அன்பு நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நிபந்தனைக்குள்ளான ஒரு அன்பாக இருக்குது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் நினைவு கூறுகிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, மற்ற மனிதர்கள் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்கள் மேலே நமக்கு என்ன ஒரு முடியாதுமே ஒரு அளவு கடந்து முடியாத ஒரு அன்பு வரும். அவங்க எனக்காக இந்த காரியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப அவங்கள நேசிப்போம். அவங்க நமக்கு செய்ததுக்கு கைமாற நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம செய்வோம். அதுதான் மனிதனுடைய அன்பு. ஒரு காரியத்தை செய்வாங்க, அதே காரியத்தை அவர்களுக்கு செய்வாங்க. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா அது நிபந்தனையற்ற அன்பு. எந்த ஒரு பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பா இருக்கு. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதி மனுஷனாகி ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிற, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கல. ஆகவே பாருங்க, அவர்கள் தேவனோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போயிருந்தாங்க. ஆனா ஆதாம் ஏவாளை கர்த்தர் மிகவும் அவர்களை நேசித்தார். அவங்க அத்தி இதையினால தங்கள் அரைக்கட்சியில் உண்டு பண்ணுவாங்க. அது வெயில் அடிக்கும் போது காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்படுது. அந்த மிருகத்திலிருந்து அந்த தோலை எடுத்து ஆதாம் ஏவாளுக்கு என்ன செய்யறாங்க, கர்த்தர் உடுத்துக்கிறார். அவர் மனிதன் மேல வைத்த அந்த அன்பு அது அளவிடவே போட முடியாது. நாம் வாசித்த வசனத்தின்படி பார்க்கும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினால் நம்மேல் வைத்த அன்பு அது வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிற்று. நாம தேவனை நேசித்ததுனால அல்ல, அவர் நம்மை நேசித்தபடினால்தான் தன்னுடைய சொந்த குமாரனை இயேசுவையே இந்த பூமிக்கு அவர் அனுப்பி
நம்முடைய அன்பை என்ன செஞ்சாருங்க அவர் வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. இந்த காலை வேளையில பாருங்க, ஆண்டுடைய அன்பு ஆமென், அது விவரிக்கவே முடியாது. நம்ம பாடினது போல ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு. ஆமென். இயேசுடைய அன்பு பார்த்தீங்கன்னா அது எந்த அன்பையும் அது என்ன பண்ண முடியாதுன்னா அது ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஆமென். சோதரம். இந்த மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா, அதாவது அது கண்டிஷனல் லவ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நிபந்தனைக்குரிய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டிவைன் லவ்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தெய்வீக அன்பு. ஆமென். ஹalleluya. ஆமென். அந்த தெய்வீக அன்பு யாருக்கு மாத்திரம் இருக்குன்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தான் இருக்கு. திருப்பி நாமே சொல்றேன். ஆமென். ஹalleluya. இந்த கால வேளையில பாருங்க, அப்படி தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு அப்பா ஒரு மகன் இருந்தாங்களா, அந்த மகன் அப்பாட்ட சண்டை போட்டு அப்பாட்ட அவர் அப்பாவை உபயோகப்படுத்தின அந்த விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவன் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த விலை மதிக்க முடியாத அப்பாவுடைய பொருட்களெல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததை என்ன செஞ்சான்னா, அவன் அதை விற்று அதை தாறுமாறாக பார்த்தீங்கன்னா அவன் செலவு செஞ்சுட்டான். செலவு செஞ்சு அவன் மனப்போன போக்கில் அவன் வாழ்ந்துட்டான். அதற்கப்புறம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் அவன் யோசிக்கிறான், நான் அப்பாட்டிருந்து அவரோட விலை மதிக்க முடியாத அந்த பொருட்களை நான் திருடி கொண்டு வந்துட்டேன். ஆமென். அவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். என் மறுபடியும் அப்பா என்ன சேர்த்துக்குவாரா அப்படின்னு சொல்லி இந்த மகன் என்ன செய்யறான்னா, அவன் நினைக்கிறான், நான் மீண்டும் அப்பாட்ட நான் போனா அப்பா என்ன ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு லெட்டர் போடுறான் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போடுறான். அப்பா, என்னை நான் உங்ககிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருட்கள் எல்லாம் நான் திருடிட்டு வந்துட்டேன். நான் மீண்டும் நான் வந்துட்டேன்னு சொன்னா நீங்க என்னை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கடிதத்தில் எழுதினான். அந்த கடிதத்தில் இன்னொன்று எழுதினா, நீங்க என்னை உண்மையாலுமே என்னை மன்னித்து என்னை வீட்டுக்கு நீ ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் இல்லை, அந்த மரத்துல என்ன கொடி கட்டணும்? வெள்ளை கொடி நீங்க கட்டியிருக்கணும். நீங்க வெள்ளை கொடி கட்டியிருந்தீங்கன்னு சொன்னா நான் நினைச்சுக்குவேன், நீங்க என்ன மன்னிச்சுட்டீங்க, என்ன நீங்க வீட்டுக்கு நீ ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்குவேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சான்னா ஒரு லெட்டர் அவன் எழுதினான். அந்த லெட்டர் எழுதி அவன் லெட்டர் அனுப்பிட்டான். பல நாட்கள் ஆனது, பல மாதங்கள் ஆனது. அந்த லெட்டருக்கு ஒரு அதாவது அது ரிப்ளையே வரல. மறுபடியும் அவனுக்கு கடிதம் என்ன செய்யுங்க வரல. அவன் சோதனை பார்க்குறான், வெயிட் பண்ணி பார்க்குறான். அப்பாட்டிருந்து அந்த கடிதம் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். கடிதமே வரல. அப்போ இந்த பையன் என்ன செய்யறான்னா, அவன் ட்ரெயினை பிடிச்சி அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவன் போகிறான். இவனுக்குள்ள ரொம்ப எதிர்பார்ப்பு, நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தில் வெள்ளக்கூடி அப்பா கட்டியிருப்பாரு, அப்பா என்னை மன்னிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவன் ட்ரெயினில் அவன் போய்கொண்டிருக்கிறான். பாருங்க, அந்த ட்ரெயினில் அவன் போய்கொண்டிருக்கிறான். அவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு போகிறான். அவனுடைய வீட்டு அருகாமையில் அந்த ட்ரெயின் போக போகுது. அப்போ அந்த மரத்தை நான் பார்க்கணும். அந்த மரத்தில் அப்பா அந்த வெள்ளக்கூடி என்ன செஞ்சிருப்பாரு, கட்டி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு போகிறான். அந்த ட்ரெயின் பாருங்க, அவன் வீட்டு பக்கம் போச்சு. அந்த மரத்துல அவன் பார்க்கலாம், எதிர்பார்ப்போடு பார்க்கும்போது அந்த மரத்துல ஒரு வெள்ளக்குடி இல்லை. அந்த மரத்தை சுற்றிலும் அப்பா வெள்ளக்குடியா வச்சிருந்தாரு. பாருங்க, எப்படி ஒரு அதாவது உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் மகன் மீது எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறார். அவன் சொன்னா, நீங்க ஒரு வெள்ளக்குடி நீங்க கட்டிங்கன்னா நீங்க மன்னிச்சுட்டீங்க, நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்ன நினைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆனா அப்பா அந்த மரத்தை சுற்றிலும் பாருங்க வெள்ளக்குடியா கட்டி விட்டுருக்கிறார். அதே போலதான்
பரம தகப்பன் அவர் நம்ம வாழ்க்கையில சோதரம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகுந்த அன்புள்ளவராக இருந்தபடினால்தான் தன்னுடைய சொந்த குமாரன் இயேசுவையே இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதன் மூலமாக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. எல்லாத்துக்கும் தெரிந்த வேத பகுதி தான் யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்ததில் இவ்வளவாய் உலகத்தில் அவர் அனுப்பி கொண்டார். சோதரம் தேவன் ஏன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்? பிதாவாகி தேவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் வேற ஏதாவது தேவதூரில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் அதாவது தன்னுடைய சொந்த குமாரனையே பாருங்க இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி நீங்க எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்க படிக்கலாம். சோதரம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அதனாலதான் பாருங்க பழைய நாட்களை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய பாவ நிவர்த்தி என்று சொல்லி ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆசாரியத்தில் கொண்டு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அவருடைய பாவத்துக்காக பாவ நிவர்த்திக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த ஆட்டை அவருடைய பலி செலுத்துவாங்க. அந்த ரத்தத்தின் மூலமாக என்ன ஆகுனா அவருடைய பாவம் நிவர்த்தியாகிறது. இது காலமாக ஜனங்கள் செய்து கொண்டே வந்தாங்க பாருங்க. ஆனா ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லை. எல்லாவற்றையும் பார்த்துதான் தேவன் பரலோகத்துல ஒரு சத்தம் உண்டாச்சு. இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக யார் போவது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்து எல்லாம் மிகுந்த அமைதியோடு இருக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நான் போகிறேன், இந்த பூமிக்கு நான் போகிறேன். ஆண்டவர்கிட்ட பரிசுத்தம் இருக்கு, ஆனா ரத்தம் இருந்தா தான் என்ன பண்ண முடியுங்க? ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க முடியும். பரிசுத்தம் உள்ள ரத்தம் சிந்தப்பட்டால் மாத்திரம்தான் ஒரு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால பரிசுத்தமுள்ள தேவன் அவர் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தா மாத்திரம்தான் என்ன ஆகுங்க? ரத்தம். அதே போலதான் பாருங்க மாம்சமா அவர் பாருங்க மரியாதை என்ற கண்ணியின் வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் கர்ப்பம் தரிக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமியில ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக பாருங்க நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆடுகளை கொண்டு வந்து அந்த ரத்தத்தின் மூலமா பாவம் நிவர்த்தியாகப்பட்டுச்சு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாக அவரே நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜீவ பலியாக தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை நீக்க, சாபங்களை நீக்க, நம்முடைய பரிசுத்தவான்களை மாற்றும்படியாக இந்த பூமிக்கு அவர் அவதரித்தார். இந்த காலவேளையில தேவன் நம்மேல வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். இப்படி என்று சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரனா இயேசுவையே இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அதாவது ஒரு தகப்பன் ஒரு மகன் இருந்தாங்க. அந்த தகப்பன் அந்த மகன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு போட்டு செய்யணும்னு சொல்லி அவங்க போட்டு செஞ்சாங்க. அதாவது போட்டு பிரயாணம் பண்ற போட்டுல ஒரு அந்த பையன் விளையாடுவதற்காக ஒரு போட்டு செய்யணும்னு சொல்லி அந்த அப்பாவும் அந்த மகனும் சேர்ந்து அந்த போட்டு அவங்க செய்யறதுக்கு அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க எடுத்துக்கொண்டு அந்த போட்டு செஞ்சாங்க. பல நாட்கள் அவங்க டைம் எடுத்து அந்த போட்டு செஞ்சாங்க. அந்த போட்டு நல்லா செஞ்சு அதுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப அப்பாவும் மகனும் அந்த போட்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல கொண்டு போய் இதை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் மகனும் என்ன செய்யறாங்க? போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த போட்டை அந்த பையன் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆற்றுல விடுகிறான். இந்த ஆற்றுல விடும்போது
அருமை என்ன செய்யுங்க, நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு பாருங்க, அங்க தண்ணி பயங்கர ஃபோர்ஸா வருது. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கர ஃபோர்ஸா வருது. அந்த போட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அதை அடிச்சு கொண்டு போகுது. இந்த பையன் பின்னாடியே போறான், எப்படியாச்சும் அந்த போட்டை எப்படியா எடுக்கலாம்னு போறான். அவங்க அப்பாவும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அந்த போட் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அலையில அதை அடிச்சு கொண்டு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன செய்யறான்னா, ஒரு கடைக்கு போய் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி அப்பா அவனை கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த கடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இவன் செய்த அதே போட்டு அந்த கடைக்காரர் அந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கிறார். இவன் போய் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கிறான், ஐயா இந்த ஷோகேஸ் நீங்க வச்சிருக்கிற போட்டு என்னோட போட்டு, நானும் அப்பாவும் தான் நாங்கள் செஞ்ச போட்டு, நீங்க இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த கடைக்காரர் சொன்னாரா, இந்த போட்டு நீ வச்சிருக்கலாம், ஆனா இப்ப இது என் கையில் இருக்கு, என் கடைக்குள் இருக்கு, இதற்கு உண்டான பணத்தை நீங்க செலுத்தினா மாத்திரம்தான் இந்த போட்டை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லிட்டார். அப்ப இந்த பையன் என்ன பண்ண தெரியாம அவன் வீட்டுக்கு வந்து அவன் முண்டியில உடைச்சு தான் சேர்த்து வச்சிருந்த அந்த பணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னானா, எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அந்த போட்டு எப்படியாச்சும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கடைக்காரர்கிட்ட கேட்டாங்க. அதே போல அந்த கடைக்காரர் அந்த அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த போட்டு அவனுக்கே திருப்பி அவன் கொடுத்தார். இதன் மூலமா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவன் தான் நம்மளை சிருஷ்டித்தார், அவர் தான் நம்மளை உருவாக்கினார். ஆனா ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னா ஒரு விலைக்கிரயத்தை செய்தால் மாத்திரம்தான் ஜனங்களை பாவத்தில் என்ன செய்ய முடியுங்க, மீட்க முடியும். ஒருவேளை அந்த அப்பாவும் அந்த மகனும் அந்த போட் என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா அது வேற ஒருத்தர் கடையில போன நிமித்தம் அதற்குண்டான விலைக்கிரயத்தை அவங்க செஞ்சா மாத்திரம் மீன் என்ன செய்ய முடியுங்க, மீட்க முடியும். அதே போலதான் நாம் தேவனும் ஆதியில மனுஷனை சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். ஆனா ஜனங்கள் பாவத்துல சாபத்துல அக்கிரம கட்டில் இருக்கும்போது அவன் அதற்குண்டான ஒரு விலைக்கிரயத்தை செய்ய வேண்டும் சொல்லிதான் பாருங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இயேசுவையே இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்குண்டான அந்த விலைக்கிரயத்தை அவர் நமக்காக செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆமென், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஆமென் அவர் ரத்தத்தை சிந்தினபடினால்தான் ஆமென் நீங்களும் நானும் உட்கார்ந்து கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், அவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பு பெரியது, அவர் நம்ம மேல வைத்த அந்த இரக்கங்கள் அது பெரியதா இருக்குது. ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் அது 8வது வசனம் பாருங்க. வசனத்தை நாம் பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்து நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, பாவிகளாய் இருக்கையில தேவன் நம்மேல வைத்த அன்பை எப்படி விளங்க பண்ணினார் என்று சொன்னா, ஆமென், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தபடினாலதான் பாருங்க, ஆமென், நமக்கு அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரம கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து ஆமென் அவர் ரத்தத்தை சிந்தி ஆமென் நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதுல 13வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை மீட்டுக் கொண்டார். ஆமென். பழைய ஏற்பாடு நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் கண்ணில் அடிச்சா இவனும் கண் அடிக்கணும், அவன் பல்லில் அடிச்சா இவனும் பல்லு அடிக்கணும், இவன் கொலை செஞ்சுட்டா அவனை கொலை செய்யணும். அதுதான் நியாயப்பிரமாணம். ஒருத்தர் செஞ்சா இன்னொரு
அதை பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் தேவன் நம்மளை விடாதபடி பாருங்க. அவை சோதரம் வேதம் சொல்றது, மரத்திலே தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் எதிர்க்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு இந்த பூமிக்கு வரலன்னு சொன்னா, அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தலன்னு சொன்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கு நாம் தான் என்ன செய்யணும், தண்டனை நாம் அனுபவிக்க வேண்டும். சோதரம். ஆனா அந்த தண்டனையை ஆண்டவராகிய இயேசு தம் மேல ஏற்றுக்கொண்டபடினால்தான் அவர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அவர் அர்ப்பணித்தார் சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் நம் மேல வைத்த இந்த அன்பை அது விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு வைத்தபடினால்தான் பாருங்க, அவர் நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரம கட்டுகளிலிருந்து நம்மளை அவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யோவான் 3:14 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்துல பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை எதற்கு அனுப்பினார் என்று சொன்னா, யாரெல்லாம் குமாரனா இயேசுவை தெய்வமாக விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்துல அனுப்பப்பட்டார். இயேசு வந்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா, அவன் இந்த பூமியிலேயே நாம் நிரந்தரமாக வாழ்வதற்காக அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. தேவன் வந்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். நித்தியமாக தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அவர் வேதம் சொல்லி, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சுத்தமே அல்ல. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் சொன்னால் தேவ சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில பாருங்க, முதலாவது அவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பை அவர் விளங்க பண்ணார். இரண்டாவது நமக்காக கிருபாதார பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துதான் இந்த பூமிக்கு அவர் மனிதனாக அவர் பிறந்தார். ஸ்தோத்திரம். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் இறக்கிறார். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, தேவன் சொன்ன நன்மைக்கு அறிந்திருக்க கிளையை மாத்திரம் புசிக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில. அதன் மூலமா பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்திலேயே பாவம் வந்தது, சாபம் வந்தது. முதல் கொலை யார் செஞ்சான்? ஆபேல் காயினை அவன் கொலை செஞ்சான். அதன் மூலமாக பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்குலமே அந்த பாவத்தின் கட்டுகள்ல, அந்த சாபத்தின் கட்டுகள்ல பார்த்தீங்கன்னா சிக்கி கொண்டிருக்கு. அந்த சிக்கிக்கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தபடினால பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த துண்டிக்கப்பட்ட அந்த உறவை மீண்டுமாக இணைப்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் சொல்றாங்க? பாருங்க, அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த இறந்து போன அந்த ஐக்கியத்தை, அந்த துண்டிக்கப்பட்ட இந்த உறவை மீண்டும் இணைப்பதற்காக பாருங்க, அவர் மத்தியஸ்தராக இயேசு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கிறிஸ்துமஸ் நம்ம வாழ்க்கை என்ன நற்செய்தி சொல்கிறதுன்னா, அவர் நம்ம மேல வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவை மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாக தான் இயேசு அவர் ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பெரியது, நான் உங்க மேல வச்சிருக்கிற இந்த இரக்கம் பெரியது, உங்க மேல வச்சிருக்கிற இந்த கிருபை பெரியது. அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர் நம்ம மேல அன்புள்ளவராக தான் இருக்கிறாரு. ஆனா அநேக நேரங்களில் நாம் தான் என்ன செய்யறது, ஆண்டவரை நேசிக்கிறது.
ஆண்டவர்கிட்ட உண்மையா அன்பு கூறுகிறது. வேதம் சொல்லும் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு என்ன செய்யுங்க? அன்பு கூற வேண்டும். ஆனா பாடல் பாடுறோம், அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உதட்டளவுல சொல்றோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ற ஆண்டவரே உண்மையாலுமே நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மையாலுமே நான் உங்களுக்கு அன்பு செலுத்துறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்க. ஆண்டவர் எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் சொன்னா, அவன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி, அவன் அந்த 2 ஆணி பாய்ந்து அந்த கரங்களை விரித்து சொல்றாரு, நான் இவ்வளவாய் உனக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், இவ்வளவாய் நான் உன் மேல அன்பு வைத்திருக்கிறேன், நீ எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளை நினைவு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எனக்காக என்ன செய்தாய். ஆமென், ஹalleluya. ஆமென். தேவன் நம்ம மேல வைத்த அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஆமென், ஹalleluya. இந்த காலங்களில் ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யப்பா, இன்னும் அதிகமா நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை, ஆமென், நான் அந்த அன்புக்கு ஈடா நான் என்னத்தை நான் செலுத்த முடியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றார். ஆமென், ஹalleluya. தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்த அந்த அன்பு, ஆமென், அது ஒரு நிபந்தனையற்ற அன்பு. ஆமென், ஹalleluya. ஆமென். அப்படிப்பட்ட அன்புள்ளவராய் ஆமென் இருந்தபடினால்தான் அவர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஒருவேளை ஆண்டவர் இயேசு சுயநலமா இருந்திருக்கலாம், இந்த சிங்காசனத்துக்கு நான் எப்படி போறது, இந்த சிங்காசனத்தை விட்டு எப்படி நான் இறங்கி வரணும்னு சொல்லி ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா பாருங்க, நம்முடைய மனித குலத்தினுடைய நிலை என்னாலும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த மாட்டு தொழுவத்துல அந்த சத்திரத்துல அவங்க இடமே இல்லை. யோசேப்பும் மரியாளும் அந்த குழந்தை இயேசுவை அவங்க அந்த பெத்தலகேம்ல மாட்டு தொழுவத்தின் அந்த முன்னணியில அவங்க கிடத்தி போட்டாங்க. பாருங்க, அவங்களுக்கு சத்திரத்துல இடமே இல்லை. அவன் அந்த தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் இந்த பூமியில அவர் பிறந்தார். அமே ஸ்தோத்திரம், ஹalleluya. அதனாலதான் பாருங்க, அவர் தன்னை குறித்து மேன்மையாக அவரோட ஆண்டவர் நினைச்சிருந்தா பெரிய பெரிய அரண்மனை என்ன செஞ்சிருக்கலாங்க, அவர் பிறந்திருக்கலாம். ஆனா சாதாரண ஒரு கன்னி வயிற்றில் பிறந்த மரியாதை என்ற கன்னி வயிற்றில் காபிரியேல் தூதன் சொன்னாரு, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தராகிய தேவன் உன்னோட கூட இருக்கிறார், நீ கற்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார் அப்படி சொல்லி சொல்லும்போது மரியாள் சொல்றாங்க, நான் புருஷனை அடியேனே இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காபிரியேல் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உண்மையில நிழலிடும், உன்னதமானுடைய பலன் உண்மையில வரும், அவன் உன்னிடத்திலிருந்து அந்த பரிசுத்த உள்ள அந்த பிள்ளை உருவாகும் சொல்லி அந்த காபிரியேல் தூதன் சொல்றார். அவன் மரியாள் அதை ஏற்றுக்கொண்டு சொல்ற நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தைங்க? வல்லமை உடையவர் மகிமையானவர்களை வாழ்க்கை செய்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆமென், கிறிஸ்து ஒவ்வொருடைய உள்ளத்துல உருவாக்குறதுனா என்னதுங்க உண்மையான ஒரு கிறிஸ்துமஸா இருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நினைவு கூறுகிற மாத்திரம் அல்ல, இயேசுவே நீங்க என்னுடைய உள்ளத்துல இருக்கிறீங்க, என்னுடைய உள்ளத்துல நீங்க வாசம் செய்யணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆமென், கலாத்திய சபையை பார்த்து, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் நான் எப்படி வேதனைப்படுகிறேன், நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப பாருங்க, கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளே என்ன செய்யுங்க, அவர் உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிறிஸ்து எனக்குள்ள நீங்க உருவாகணும். அந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா இயேசுவை பிறப்பு மாத்திரம் அல்ல, இயேசு என்னுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார் என்ற ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யுங்க நமக்கு காணப்பட வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறார்.
ஆமென். ஹalleluya. எப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறப்பார்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது கிறிஸ்து நமக்குள்ள உருவாகுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. பாருங்க, மரியாளுக்கு காபிரியேல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் மேல வரும் பொழுது நீ கற்புவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இதிலிருந்து நம்ம ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது கிறிஸ்து நமக்குள்ள அவர் என்ன செய்வார்னா அவர் உருவாகுகிறார். நம்ம கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணுங்க? கிறிஸ்து உருவாகணும், கிறிஸ்து நமக்குள்ள வாழணும். ஆமென் சொல்லணும். அப்பதான் பாருங்க கிறிஸ்துவினுடைய ஆமென் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அச்ச அடையாளங்களை எனக்குள்ள நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆமென் கிறிஸ்து என்னில உருவாக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நினைவு போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள நீர் உருவாக வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும் பொழுது பாருங்க கிறிஸ்துவின் சாயல் நம் மூலமாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆமென் இயேசுவின் பிறப்பை நாம் ஆமென் நினைவு கூறும் இந்த நாளில் ஆமென் அவருடைய அன்பை குறித்து பார்த்தோம். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. ஆமென். அது ஒப்பிடாத ஒரு அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க அவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில அது மிகவும் அது பெரியதாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுடைய அந்த பிறப்பை அறிந்து சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? இயேசுடைய பிறப்பை அவங்க கேள்விப்பட்டு, அதாவது இந்த சாஸ்திரிகள் குறித்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரிகள் அதாவது அவங்க பெர்சியா தேசத்தை சார்ந்தவங்க. அந்த சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவங்கன்னா அந்த வானத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவங்க. இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்து போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. ஆமென். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அவங்க பார்க்காத ஒரு நட்சத்திரம், ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க ஒரு ராஜா அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க கணிக்கிறாங்க. ஆகவே பாருங்க அதை கேள்விப்பட்ட உடனே அந்த சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க தேசத்திலிருந்து கிழக்கு தேசத்திலிருந்து அந்த பெத்லகேம் ஊருக்கு அவங்க வருகிறாங்க. வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 1000 மைல் கடந்து அந்த சாஸ்திரி என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெத்லகேமுக்கு வந்தாங்க. எதுக்கு என்ன சொன்னா யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற இயேசுவை தொழுது கொள்ளும்படியாக அவங்க வந்தாங்க. பாருங்க ஸ்தோத்திரம். அவங்க வரும் பொழுது அவருக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அவருக்கு முன்பதாக சென்றது. அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் பாருங்க அவங்களுக்கு வழிகாட்டுச்சு. இப்பெல்லாம் எங்கேயாவது போகணும்னு சொன்னா பாருங்க வழியே தெரியல அப்படின்னா செல்போன் என்ன செஞ்சுறாங்க, மேப் போட்டுக்கிறாங்க. அந்த மேப் என்ன செய்யுதுன்னா சரியா ஒரு ரூட் என்ன செய்யுங்க காண்பிங்க. எனக்கு கூட சமீபத்தில் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு வழியே தெரியல. பாருங்க இந்த செல்லை ஆன் பண்ணி இதில் மேப் போட்ட உடனே கரெக்டாக அந்த ரூட்டு காட்டுது. கரெக்டாக அந்த ரூட்டுக்கு நேராக கரெக்டாக போய் சேர்ந்துடும். மீன் அதே போல தான் பாருங்க இந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு என்ன செஞ்சதுன்னா அவங்களுக்கு வழி செஞ்சது. இயேசு பிறந்த இடத்தை அவங்க நோக்கி அவங்களுக்கு முன் சென்றதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த சாஸ்திரிகள்லாம் மற்றவங்க எங்க நினைச்சிட்டாங்கன்னா இயேசு ஒரு ராஜாவா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ஆமென். ஏன்னு சொன்னா ராஜா எங்க பிறப்பாங்க? அரண்மனையில பிறப்பாங்கன்னு சொல்லி இந்த சாஸ்திரிகள் அறிந்து கொண்டு இந்த அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ள யார் இருக்கிறா? ஏரோது ராஜா இருக்கிறாரு. ஏரோது ராஜாக்கிட்டே இந்த சாஸ்திரிகள் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஏரோது அவனோடு இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப கலக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த எருசலேம் தேசத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க? ஏரோது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த என்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு
இன்னொரு ஆள் வராங்களா என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு கலக்கம். அவன் பாருங்க, வேத பாடகர் எல்லாரையும் கேட்டு இயேசுவானவர் எங்க பிறப்பாரு சொல்லி ஏதாவது எழுதியிருக்குதா, நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதியிருக்குதான்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஆமே. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதாவது யூதேய தேசத்தில் இருக்கிற இடத்துல யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்னு சொல்லி அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேத பாடல்கள் சொல்றாங்க. ஏரோது சொல்றாரு, நீங்க போயிட்டு பிள்ளையை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க திட்டமா விசாரிங்க. நீங்க அதற்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து அதை பணிந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் அவங்க போகிறாங்க. அந்த கிழக்கில் அவங்க பார்த்த நட்சத்திரத்தை அவங்க மீண்டுமா பார்க்கும்போது பாருங்க, வேதம் சொல்கிறது, அவங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறாங்க. என்று சொன்ன யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து இந்த சாஸ்திரிகள் என்ன செய்யலாம்னா, அந்த பெத்தலகேமுக்கு அந்த மாட்டு தொழுவுக்கு அவங்க போகிறாங்க. இயேசு முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் பாருங்க. அவங்க பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக அவசியம். இந்த பொன் எதை குறிப்பிடுதுன்னு சொன்னா, அது ராஜரிகத்தை குறிக்கிறது. இயேசு ராஜா என்று அது குறிப்பிடுது. தூப வர்க்கம் சோதனம். அப்புறம் வெள்ளை போலம், அதாவது மரித்த அவங்களுக்கு அந்த வெள்ளை போலத்தை என்ன செய்வாங்கன்னா அவங்க போடுவாங்க. இந்த 3 அடையாளம் பாருங்க. இந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு அவங்க காணிக்கை செய்வாங்க. அந்த சாஸ்திரிகள் இயேசுவை குழந்தை இயேசுவா பார்க்கல, அவரை எப்படி பார்த்தாங்கன்னா ராஜாதி ராஜாவாக பார்த்தாங்க. யூத ராஜாவாக பார்த்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அதே போல மேய்ப்பர்கள் இயேசுவை குழந்தை இயேசுவா பார்க்கல, அவர் ரட்சகனாக அவர் பார்த்தாங்க. இன்றைக்கு நாம் இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் தேவனாக பார்க்கிறோமா, அவர் நம்ம வாழ்க்கையில அவர் யூத ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. அவருடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் அதாவது எல்லா தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் பிறந்ததிலேயே ராஜான்னு சொல்லி பெயர் சொன்னவங்க யாரையுமே பார்க்க முடியாது. ஆனா இயேசு அவர் பிறந்த போது அவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த சாஸ்திரிகள் அழைத்தாங்க. அவர் ராஜாவாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அவர் முதல் வருகையில ஒரு குழந்தை வழியில வந்தாலும் அவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி ஜனங்கள் அழைத்தாங்க. அவர் மீண்டுமாக இன்னொரு வரப்போறாரு. அவர் எப்படி வரப்போறாருங்க? அவர் யூத ராஜ சிங்கமாக பூமியை நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். எதற்கென்று சொன்னா, மணவாட்டி சபையாகி நம்மை அவர் தம்மோடு அழைத்துக் கொண்டு போகும்படியாக அவர் மீண்டுமாக வரப்போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாள் நம்ம எதை குறிக்கிறது சொன்னா, இயேசு முதல் தாட்டி இந்த பூமியில வந்தது பாவங்களை போக்க, சாபங்களை நீக்க, மனிதனை ரட்சித்து அவர்களை நீதிமான்களாக மாற்றும்படி வந்தார். இரண்டாவது தாட்டி அவர் ராஜாதி ராஜாவாக பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். எதற்கு சொன்னா, தம்மோடு கூட தம்முடையவர்களை அழைத்து கொண்டு போகும்படியாக இயேசு அவர் வருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாள் நமக்கு எதை காண்பிக்கிறது சொன்னால், இயேசு ராஜாதி ராஜாவாக அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை வழிநடத்தி செல்கிற அவர் நீதியுள்ள, அவர் நியாயாதிபதியா, அவர் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாளில் என்ன கூறுவது நாளில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் ரட்சகராக இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார். மேய்ப்பருக்கு தேவதூதர் சொல்றாங்க, இதோ கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி தேவதூதர் சொன்னபடினால அவங்க பாருங்க, அவங்க போய் இயேசுவை ரட்சகராக பார்த்தாங்க. ஏன்னு சொன்னா, யூத ஜனங்கள் மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு மேசியா வருவாங்க. ஏன்னா ஏரோது ராஜா, அந்த ரோம அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, அந்த யூத ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருந்தாங்க. அந்த ஒடுக்கல் நிமித்தமாக அந்த யூத ஜனங்களெல்லாம் ஒரு மேசியா
மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேசியா பிறப்பாரு, ஒரு ரட்சகர் பிறப்பாரு. இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து எப்படியாச்சும் எங்களை மீட்பதற்கு ஒரு ராஜா பிறப்பாரு சொல்லி இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனா இயேசு மாட்டு தொழுவத்துல முன்னணியில பிறந்தபடினாலும் பாருங்க, ஆமென், அந்த யூத ஜனங்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல, அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த சாஸ்திரிகள் பாருங்க இயேசுவை ராஜா என்று அறிந்து கொண்டாங்க. ஆமென். இந்த சாஸ்திரிகளை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பற்றி அறியாதவர்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா இவங்க புறஜாதி ஜனங்கள். ஆமென். இந்த புறஜாதி ஆன அந்த சாஸ்திரிகள் பாருங்க இயேசுவை ராஜாவாக பார்த்தாங்க. ஆனா அந்த யூத ஜனங்கள் இயேசு என்ன செய்யுங்க, அவர் ராஜாவாக பார்க்கிறார். இயேசுவை அதாவது ஏதோ சாதாரண ஒரு குழந்தை பிறந்திருக்கு சொல்லிதான் பார்த்தாங்க. ஆனா இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை ரட்சகராக பார்த்தாங்க, இந்த சாஸ்திரிகள் இயேசுவை ராஜாவாக பார்த்தாங்க. ஆமென். ஹalleluya. இந்த காலவெளியில இயேசு நம்ம வாழ்க்கையில ஆமென் அவர் ரட்சகர். ஆமென். ஹalleluya. ரட்சகர்னா என்ன அர்த்தங்க? நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். ஆங்கிலத்துல சால்வேஷன் சொல்லப்பட்டிருக்கு. சால்வேஷனுக்கு என்ன அர்த்தம்? டெலிவரன்ஸ். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தன கட்டுகளிலிருந்து விடுதலை. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு வந்தனால மாத்திரம்தான் மனுக்குலத்துக்கே ஒரு மீட்பு கிடைத்தது. ஆமென். ஹalleluya. மனுக்குலமே அந்த பாவ அடிமைத்தன கட்டுகளிலிருந்து விடுவித்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி நம்முடைய பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பதாக அவர் நீதி உள்ளவராக கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆமென் அவர் நமக்கு ராஜா, நமக்கு ஒரு ரட்சகர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். ஐந்தாவது வசனம் பாருங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுடனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். சொல்ற மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் என்ன செய்தார்? இயேசு பிறந்தார். ஆமென். தாவீதின் ஊராகிய அந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்று சொன்னா தேவனுடைய குமாரன். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இயேசு மாம்சத்தின்படி வந்தார். ஆனா பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய குமாரன். ஆமென். அவர் எப்படி அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று சொன்னார் பாருங்க. ஆமென். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபடினால அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் என்ன செஞ்சாருங்க? அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தபடினால தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை நிரூபித்தார். ஆமென். ஹalleluya. இந்த காலவேளையில அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக விசுவாசிக்கிறீங்க. ஆமென். ஹalleluya. அவர் மாம்சத்தின்படி அவர் பிறந்தார். ஆனா பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய அவர் குமாரனாய் இருக்கிறார். ஆமென். அப்படி நம்ம இருக்கிற இடங்கள்ல அப்படி கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை ரட்சிப்பதற்காக இரட்சகராக மீட்பராக எங்க பாவத்தை போக்க, எங்க சாபத்தை நீக்க, எங்களை பரிசுத்த உள்ளவர்களாய் மாற்ற அப்பா நீர் மனித அவதாரம் எடுத்து எங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தீர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். மாம்சத்திலே ஆமென். ஸ்தோத்திர கர்த்தர் நீர் இந்த பூமியிலே பிறந்தீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபடினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டு தேவகுமாரனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி மீண்டும் ஒரு விசை நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ஆண்டவரே. பலமாய் ரூபிக்கப்பட்டு தேவகுமாரனாய் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இம்மானுவேலாகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூதர்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறப்பின் நாள், நினைவு கூர்ந்த நாளிலே கர்த்தரை